2003 அந்த ஒரு காலகட்டத்துல துபாயில ஒருத்தர் இறந்து போறாரு. அதை கேள்விப்பட்ட உடனே உலகத்துல உள்ள எல்லா மக்களுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியன்ஸ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எதுக்காக இந்தியன்ஸ் சந்தோஷப்படணும்? உலகத்துல உள்ள எல்லா மக்களுமே சந்தோஷப்படணும். யாராவது பிறந்தா சந்தோஷப்படுவாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. எதுக்காக? ஒருத்தர் இறந்ததுனால உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படணும், இந்தியன்ஸும் சந்தோஷப்படணும். அப்படி அவர் உலகத்துக்கு என்னதான் பண்ணியிருக்காரு, யார் அவரு அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிப்போம். பெரும்பாலும் சர்வாதிகாரி அப்படின்னு சொன்னாவே ஒண்ணு ஹிட்லரை சொல்லுவாங்க, இன்னொன்னு முசோலினியை சொல்லுவாங்க. ஆனா ஹிஸ்டரியில இவங்க 2 பேத்தையுமே தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒருத்தர் இருந்தாரு. அவரோட பேரு தான் இடி அமீன். இப்போ நம்ம அவரை பத்தி தான் பார்க்க போறோம். இறக்குடா இன்ட்ரோவை. இடி அமீன் உகாண்டால 1925 அந்த ஒரு காலகட்டத்துல பிறக்கிறாரு. அவங்க அம்மா அப்பா ரொம்பவே ஏழ்மையான ஃபேமிலி தான். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா ஒரு ஃபார்மர், அம்மா வீட்டுல இருக்காங்க. சின்ன வயசுல 2 பேருக்கும் சண்டை வந்து இடி அமீன் சின்ன பையனா இருக்கும் போதே பிரிஞ்சிடுறாங்க. இடி அமீன் அவங்க அம்மா கூட தான் வளர்றாங்க. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க 4 வரைக்கும் தான் படிச்சிருந்தாங்க. 4th ஸ்டாண்டர்டோட ட்ராப் அவுட்டு. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் பண்ண அப்படின்னு தெரியாம வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா இடி அமீனுக்கு வந்து கொஞ்சம் பாக்ஸிங்ல இன்ட்ரெஸ்ட், கொஞ்சம் கொஞ்சம் நீச்சல் அடிப்பாரு, பரவாயில்லாம நிறைய கேம்ஸ் விளையாடுவாரு. ஸோ பாக்ஸிங்ல ரொம்ப நாள் வந்து ட்ரை பண்ணி அவர் பெரிய பாக்ஸராகவும் மாறிட்டாரு. ஸோ 9 வருஷம் பாக்ஸு அந்த உகாண்டா அப்படிங்கிற கண்ட்ரியில மிகப்பெரிய பாக்ஸரே அவர் தான். ஸோ அப்படி வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் எல்லாருமே அந்த நாட்டில் ஏழ்மை காரணமா ஆர்மிக்கு போவாங்க. ஸோ ஆர்மிக்கு போனால் கொஞ்சமாவது பணம் கிடைக்கும், அவங்க நாடு கொஞ்சம் மாறும். ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷ் தான் உகாண்டா வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆர்மியில போய் நம்ம இடி அமீன் சேர்றாரு. சேர்றாரு எப்படி அப்படின்னா ஒரு சமையல்காரர் தான். ஏன்னா அவர் வந்து பெருசா படிக்கல, எந்த ஒரு இதுலையுமே ஈடுபடல. அவருக்கு தெரிஞ்சது ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான். ஸோ சமையல்காரருக்கும் ஹெல்ப்பரா தான் போய் ஆர்மியில சேர்றாரு. ஆனா அவர்கிட்ட இருந்த ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா அவர் வந்து 6 அடிக்கு மேல ஹைட்டா இருந்திருக்காரு. 6 feet 4 inches அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஹைட்டா இருக்கிறதுனால ஆர்மி மேன்ஸ்லாம் இவன் கொஞ்சம் நல்லா ஹைட்டா இருக்கானே, எனக்கு எந்த ஒரு சண்டையும் போட, எந்த வெப்பன்ஸையுமே கையால தெரியல அப்படின்னாலுமே இவன் ஹைட்டா இருக்கான் அப்படிங்கிற அந்த ஹைட் அட்வான்டேஜ் வச்சு ஆர்மியில ஒரு சோல்ஜரா மாறுறாரு. அங்க வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாரு, சொல்றத நல்லா கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் நல்ல வெப்பன்ஸையும் ஹேண்டில் பண்றாரு. ஸோ இதெல்லாம் பிரிட்டிஷ் பார்க்க உடனே சரி இந்த பையன் வந்து சொல் பேச்சு கேட்குறான். பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் நல்லா சொல் பேச்சு கேட்டு அவங்க சொல்றத கேட்டு நடந்தாவே பெரும்பாலும் அவங்களுக்கான சலுகைகள் உண்டு. ஸோ அதே மாதிரி தான் இடி அமீனுக்கும் அந்த காலகட்டத்திலையுமே இடி அமீனை ஒரு நல்ல ஒரு சோல்ஜராக மாற்றிட்டாங்க. ஸோ இடி அமீனும் நிறைய சண்டைக்கு தான் விடுறாங்க. அவங்க உள்நாட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, உள்நாட்டில் வந்து அடிக்கடி ஒரு கலவரம் மாதிரி வரும், ரிபல்ஸ் வந்து உருவாகி கலவரத்தை லீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் இடி அமீன் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு உதவுறாரு. ஸோ இதனாலே இடி அமீனுக்கு வந்து மேலும் மேலும் பதவி உயர்வும் நடந்துக்கிட்டே இருக்கு. கென்யால ஒரு போர் வருது அங்கே உள்ள ரிபல்ஸுக்கும் பிரிட்டிஷ்க்கும். ஸோ அப்போ இடி அமீன் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்த உடனே உச்ச பதவியே கொடுத்துட்றாங்க. ஒரு சாதாரண ஒரு சமையல்காரன்ல இருந்து ஆர்மியோட உச்ச பதவிக்கு நம்ம இடி அமீனை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால இடி அமீன் வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சனாகவே அந்த ஒரு இடத்துல மாறுறாரு. ஆனால் அப்போதான் பிரிட்டிஷ்க்கு வந்து எல்லா நாடையுமே விடுதலை கொடுத்துக்கிட்டே வராங்க. அங்கே உள்ள ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கொடுத்துட்டு வராங்க. அப்போதான் 1962 அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம உகாண்டாவுக்கும் விடுதலை கொடுத்துட்றாங்க. உகாண்டாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே செழிப்புமிக்க நாடு, ரொம்பவே வளம் அதிகம், தங்கம் வளங்கள் எல்லாமே கொட்டி கிடக்கிற நாடு. ஸோ அப்படிப்பட்ட கண்ட்ரி. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வழக்கம் போல தான் இந்தியாவில் என்ன பண்ணாங்க, ட்ரெயின் வந்து ரயில்வே ரோட்ஸ் போட்டு ட்ரெயினை வச்சு எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் துறைமுகத்துக்கு கொண்டு போய் கப்பல் ஏற்றி அவங்களோட கண்ட்ரி கொண்டு போயிடுவாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் உகாண்டாலையும் நடந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா உகாண்டாவில் வந்து ரயில் ரோடு போடுறதுக்காக நிறைய இந்தியன்ஸ் வந்து கொண்டு போயிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து பெட்டராக ஒர்க் பண்ணுவாங்க. மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியன்ஸ் எப்பவுமே ரொம்பவே பெட்டராக இருக்கும் அவங்களோட ஒர்க் எல்லாமே. ஸோ இந்தியன்ஸை கூப்பிட்டு போய் நிறைய இந்தியன்ஸு அதுலேயும் தமிழ்நாட்டுக்காரங்களும் நிறைய பேர் கொண்டு போயிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து உகாண்டாவுக்கு போய் குடியமர்த்தப்பட்டிருக்காங்க.
வெள்ளைக்காரங்களால அந்த ரயில் ரோடு ப்ராஜெக்ட்டுக்காக. ஸோ உகாண்டாவில் நிறைய இந்தியன்ஸும் வந்துட்டாங்க. அப்படி இப்போ அந்த பிரிட்டிஷ் வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ அவங்க விடுதலை கொடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. உடனே அந்த ஒரு டைம்ல வந்து உகாண்டாவில் உள்ளவங்களையே ஒரு பதவிக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிலாம் நடக்குது. நம்ம இடியமின் தான் உச்ச பதவியில் இருக்காருல்ல. அப்போ அதே மாதிரி ஆர்மியில ஒரு பெரிய ஆள் இருந்தா மில்டன் ஒபாடே அப்படிங்கிற ஒருத்தன். அவன் வந்து பிரைம் மினிஸ்டரா மாறுறான். அங்க உள்ள பிரசிடென்டா மாறுறான். பேசிக்கா ஒரு ஆர்மியில ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றவன் தான். நம்ம இடியமின் மாதிரி தான். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றவன், நல்லா ஆர்மியை வந்து வழி நடத்துறவன் அங்க வந்து ஒரு பிரசிடென்டா மாறுறான். ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவன் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, அந்த கண்ட்ரில உள்ள எல்லா கட்சிகளையுமே அடக்கிட்டான். அங்க உள்ள மொத்த மொத்த கட்சிகளும் ஒரே கட்சி தான் இருக்கணும். இந்த உகாண்டான்னா ஒரே கட்சி, அதுக்கு ஒரே பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ரூலை கொண்டு வந்து அதுக்கு ஆர்மிஸை வச்சு அதை மக்களெல்லாம் அடக்கி, ரிபல்ஸ் எல்லாம் அடக்கி ரொம்பவே பவர்ஃபுல்லா பர்சனா மாறுறான். ஏன்னா நம்ம இடியமீனை வச்சு தான் அதெல்லாம் பண்றான். ஸோ அப்பவுமே இடியமீனுக்கு வந்து ஓரளவு நாலேஜ் கிடைச்சிருச்சு. இப்படிலாம் பண்ணா நம்ம நாட்டை வந்து அடக்கிடலாம், மக்களை வந்து நம்ம எப்படி ஆளலாம் அப்படின்னு. ஸோ கரெக்டாக இடியமீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1972 அந்த ஒரு காலகட்டத்தில் கரெக்டாக நம்ம மில்டன் வந்து காமன்வெல்த் கேம்ஸுக்காக மலேசியா வந்து வந்துடுறாரு. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம இடியமீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் தான் இனிமேல் பிரசிடென்ட்டு, ஆர்மிஸ்லாம் வச்சு மக்களெல்லாம் அடக்கி நான் தான் இனிமேல் பிரசிடென்ட்டு, என்னதான் நீங்கள் வந்து பிரசிடெண்டாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வாதிகாரியாக மாறுறான். ஸோ மாறி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, இந்தியன்ஸை உடனே வெளியேற்றிட்டான். நம்ம உகாண்டாவில் வாழ்கிற பூர்வகுடிகள் தான், மற்ற கண்ட்ரீஸில் உள்ளவங்க வெளியே போகணும், எஸ்பெஷலி இந்தியன்ஸ் வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி இந்தியன்ஸை வெளியே வரட்டான். ஆனால் அங்கே பெரும்பாலும் ஃபேக்ட்ரி ஒர்க்கரு, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சுருந்தது இந்தியன்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்தியன்ஸ்லாம் வெளியே விரட்டி விட்டான். அதுவும் இல்லாமல் வெறும் 250 கிலோ தான் அவங்க கையில் கொண்டு போகணும், எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் 250 கிலோ தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னோடனே இந்தியன்ஸுக்கு வேற வழி இல்லை, வெளியே கண்ட்ரியில குடிபெயர்ந்துட்டாங்க. உடனே உகாண்டாவில் உள்ள மக்கள் எல்லாரும் கொண்டாடினாங்க. அந்த இந்த நாடு நமக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த உள்ளூர்வாசிகள்லாம், உகாண்டாவோட உள்ளூர்வாசிகள்லாம் ரொம்பவே கொண்டாடுறாங்க. இடியமீன் வந்து நமக்காக லீடர் வந்துட்டான், நமக்கான தலைவன் இவன் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கொண்டாடினாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் இடியமீனோட மாற்றங்கள் பேரிடியா இருந்துச்சு. இடியமீன் கண்மூடித்தனமா எல்லா மக்களையுமே கொண்டு குவிச்சான். இவனை எதிர்ப்பாங்க அப்படின்னு தோணுனாவே, தெரிஞ்சா இல்ல, அவனுக்கு தோணுனாவே அந்த அந்த மக்கள் எல்லாம் அவன் கொண்டு குவிச்சான், அந்த கூட்டத்தை கொண்டு குவிச்சான். அவனோட சட்டசபை, கோர்ட்டு, பார்லிமெண்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டான். எதுவுமே கிடையாது அவன் நாட்டுல. சர்வாதிகாரி நான் மட்டும்தான், நான் வைக்கிறதான் சட்டம், நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கணும். அதை மீறினா, ஒரு குரல் மீறிச்சு அப்படின்னா அந்த ஒரு மொத்த பிளேஸ்ல உள்ள மக்களையுமே கொண்டு குவிப்பான், எல்லா மக்களையுமே கொல்லுவான். ஸோ பேசிக்கா அவனை எதிர்த்து ஒருத்தங்க அவனை எதிர்க்காங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சாவே அவனை கொண்டு குவிப்பான், அந்த கூட்டத்தையே கொண்டு குவிப்பான். அவங்கள எதிர்க்கா அப்படின்னு தோணுனாவே கொண்டு குவிக்கிற அளவுக்கு ரொம்பவே மோசமான கொடூரனா இருந்தான். ஹிட்லர் கூட அவனோட நாட்டுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, யூதாஸால நம்ம நாடு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு, நம்ம நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற கோபத்துலதான் அவங்கள கொண்டு குவிச்சான். ஆனா இவன் வந்து இடியமீன் வந்து நமக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ, இவனால நம்மளோட பதவி போயிருமோ, அந்த பதவி அந்த பதவிக்காக மட்டும்தான் அவன் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தான். எல்லா மக்களையுமே கொண்டு குவிச்சுட்டு இருந்தான். அவனோட மொத்த இதுலையுமே அவனோட 8 வருஷம் ஆட்சியில மொத்தமா அவன் கொண்டு குவிச்சது 5 லட்சத்துக்கும் மேல. இது வந்து வெறும் கணக்குல காட்டப்பட்டது. இதுல கணக்குல காட்டப்படாதது 8ல இருந்து 10 லட்சம் வரைக்கும் அவன் மக்களை கொண்டு குவிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி நிறைய பேரால சொல்லப்படுது. இதுலயும் பெண்களை அவன் சராமாரியா கடத்திட்டு போய் அவன் என்னென்ன பண்ணணுமோ, பாலியல் ரீதியா என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள கொலை பண்ணி வேனுக்குன்னே இது ஆத்துல நைல் நதியில தூக்கி போட்டு அங்குள்ள முதலைகளை சாப்பிட வச்சு ரசிக்கிறது, அவங்களோட ஃப்ளஷ் உடம்புல உள்ள பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அதை சமைச்சு சாப்பிட்றது. ஸோ ரொம்பவே மோசமான ரத்தத்தை குடிக்கிறது, மனிதனோட ரத்தத்தை குடிக்கிறது, இந்த மாதிரி ரொம்பவே மோசமான செய்தியை செய்யறவன் தான் அந்த இடியமீன். அது மட்டும் இல்ல, நாட்டு மக்களை ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான், கண்மூடித்தனமா கொள்ள ஆரம்பிச்சிட்டான் மக்களை.
காரணம் என்னன்னா அவன் பதவி. காரணம் கேட்டீங்கன்னாவே பதவி தான். அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. பதவி பதவி பதவி. அந்த பதவிக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டான். இத்தனைக்கும் அவனோட ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு ஆயுதங்கள் நிறைய தேவைப்பட்டுச்சு. ஸோ நிறைய நாடுகள்ல ஆயுதங்கள் கேட்டான். அவனுக்கு ஆனா கொடுக்கல. பிரிட்டிஷு அவன் வந்து ஏன்னா ஒரு இதுக்கு முன்னாடி மில்டன் அப்படிங்கிறவன் ஒரு பொது உடைமை சிந்தனைவாதி, ஒரு கம்யூனிஸ்டத்தை சேர்ந்தவன். ஸோ மற்ற தொழிலதிபர்களாலாம் தொழில் பண்ண முடியல. ஸோ இதனாலே மற்ற கண்ட்ரிஸ்லாம் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய கண்ட்ரிஸ்ல போய் ஆயுதங்கள் கேட்டான். அமெரிக்கா, பிரிட்டன் இந்த மாதிரி கண்ட்ரிலாம். ஆனால் நீ காசு கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோடனே அவன் ரொம்பவே அப்செட்டு. ஸோ அவன் வந்து லிபியா நாட்டில் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆயுதங்களும் கொடுத்துருப்பாங்க. கடாபி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆயுதம் கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இஸ்ரேலுக்கும் அப்போ பாலஸ்தீனுக்கும் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு இப்போ மாதிரி தான். ஸோ அங்கே உள்ள குழுக்களுக்கு நம்ம இடியமீன் வந்து உகாண்டாவில் வந்து சப்போர்ட் கொடுத்துருப்பான். இடம் தஞ்சம் புகுறதுக்கு இடமும் கொடுத்துருப்பான். ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இஸ்ரேலில் உள்ள ஒரு ஃப்ளைட்டு போயிட்டு இருக்கு. அதை கடத்தி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதை கொண்டு வந்து நம்ம இடியமீன் சப்போர்ட்ல உகாண்டாவில் இருக்கு. இடியமீன் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுப்பாங்க. எஸ்பெஷலி தங்குற இடம் எல்லாமே கொடுக்குறதுனால நம்ம இடியமீன் சப்போர்ட்ல இருக்கு. ஆனா இஸ்ரேல் இப்போ நெத்தனியாகு இருக்காருல இஸ்ரேலோட பிரதமரா, அவரோட பிரதரோட தலைமையில வந்து அந்த ஃப்ளைட்டை காப்பாத்துறதுக்காக ஒரு டீம் வந்து அந்த இதை ஃப்ளைட்டில் உள்ள எல்லாமே காப்பாற்றி கொண்டு போயிட்டாங்க. ஸோ இது இடியமீனுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா கென்யாவோட அந்த அரசாங்கம் தான் இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கேள்விப்பட்டோங்க. அங்குள்ள கென்யா மக்கள் எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுவாரு நம்ம இடியமீன். அங்குள்ள உகாண்டாவில் உள்ள கென்யா மக்கள் எல்லாத்தையுமே கொண்டு குவிக்காரு. ஸோ ஒரு இரத்த வெறி பிடிச்ச மிருகமா மாறுறாரு நம்ம இடியமீன். ஸோ அங்குள்ள பெண்களை கொல்றது, ஏதாவது ஒரு பெண்கள் மேல ஆசைப்பட்டுட்டா அந்த பெண்களை வரல அப்படின்னா கொண்டு குவிக்கிறது, அவங்களோட பாய் ஃப்ரெண்டை கொல்றது, கணவனை கொல்றது, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளே யோசிக்கிற அளவுக்கு ரொம்பவே மோசமா போய்கிட்டு இருக்காரு. அது இல்லாம மனிதர்களை இது அவர் வளர்க்குற முதலைகளுக்கு போட்டு ரொம்பவே அவங்க அலறி கஷ்டப்படுறத ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாராம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிருகமா வாழ்ந்திருக்காரு. இந்த மிருகத்தோட ஆட்சி எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா இவர் பண்ண தப்போ டான்சானியா அப்படிங்கிற நாட்டை எதிர்த்தது தான். ஸோ இதுக்கு காரணமும் அந்த மில்டன் ஒபாடே அப்படிங்கிறவர் தான். ஸோ அவருக்கோட ஆட்சி முடிவு பண்ணிச்சுல. ஸோ ஒபாடே வந்து தான்சானியா நாட்டில் போய் தஞ்சம் புகுந்து அங்கே தான் இருப்பார். ஸோ அந்த கோபத்தில் தான்சானியா நாட்டை எதிர்க்க போவார். ஸோ இடியமீன் தோற்று போயிடுறாரு. ஏன்னா உள்நாட்டுக்குள்ளேயும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த நாட்டிலையும் படைகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ இடியமீனோட கதை க்ளோஸ். ஆனால் இடியமீன் என்னதான் ஜாலியாக வாழ்ந்தேன், நான் எத்தனை பெண்களை ரேப் பண்ணி கொண்டேன், ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் அவரோட கடைசி காலகட்டம் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு வந்து கிட்னி வந்து செயலிழந்து போச்சு. அப்புறம் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசி கோமா ஸ்டேஜுக்கு போய் அவங்க ஃபேமிலியை ரொம்பவே கஷ்டப்பட்டு இதுக்கு மேலே என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்களோட பையன் பேர குழந்தைகள் அவங்களாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு செர்வண்டா வேலை பார்க்குற அளவுக்கு ரொம்பவே மோசமாக போயிட்டாங்க. ஸோ ஒரு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியா இருந்தாலும் இவ்வளோ மக்களை கொண்டு குவிச்சாலும் நான் கடைசி சந்தோஷமா வாழ்ந்தேன் அப்படின்னு இடியமீன் நினைச்சாலும் உங்களோட லைஃப்ல கடைசி முடிவு சரியில்லாம தான் போச்சு. இடியமீனோட ஸ்டோரியில இருந்து நம்ம டேக்அவேயா எடுத்துக்க வேண்டியது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண சமையல்காரனா இருந்து ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டாவே மாற முடியும் அப்படின்னா ஏன் நம்மளால மாற முடியாது? அன்றாட வாழ்க்கையில மீன் விற்கிறவங்களா இருக்கட்டும், ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கட்டும், ஒரு விவசாயம் பண்றவங்களா இருக்கட்டும், எவ்வளோ வங்கியில கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், அவங்க ஏன் இடியமீன் மாதிரி நம்மளும் மாற முடியாது? இவ்வளவு கஷ்டப்படுற நம்ம ஏன் அதுக்கான உழைப்பை போட்டு நம்மளோட கோல்ஸை பெருசா செட் பண்ணி நம்மளும் இந்த மாதிரி மாற முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோல இருந்து சந்திக்கிற வரைக்கும்